இன்னும் கொஞ்சம் நல்ல மனுஷங்கள்லாம் இருக்கிறதால தாங்க உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தா கூட ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இயற்கை பாதிப்பு, பேரழிவு, நிலநடுக்கம், சீற்றம், சுனாமி இது போல வருஷம் வருஷம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம செய்யற ஏதோ ஒரு தப்பு, இயற்கைக்கு புறம்பா நம்ம செய்யற ஏதோ ஒரு தப்பு உணர்த்த தான் கடவுள் இந்த மாதிரி பேரழிவெல்லாம் வருஷம் வருஷம் கொடுக்குறாரு. அதை நம்ம தான் உணர்ந்ததில்ல. உலகத்துல எந்த மூலையில இந்த மாதிரி பாதிப்பு நடந்தாலும் ஒவ்வொரு மனுஷருமே கேட்ட நிமிஷம் மனசு பதறோம், அவங்களுக்காக வருத்தப்படுறோம். கடவுளே, எப்படியாச்சும் அந்த உயிர்களை காப்பாத்து, கஷ்டப்படாம காப்பாத்து, எதையாவது உதவி செய்யுன்னு நினைக்கிறோம். அப்ப கடவுள் சொல்றாரு, என்னை ஏன்பா கூப்பிடுறீங்க? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறவங்களும் பசிச்ச வயிறுக்கு உணவு கொடுக்கறவங்களும் இடிபாடுகளுக்கு இடையே தன் உயிரை கொடுத்து காப்பாத்துற மனிதர்கள் எல்லாருமே கடவுள் தான். என்னை ஏன் கோயில்ல தேடுறீங்க? உயிரை காப்பாத்துற எல்லாருமே கடவுள் தான். அந்த நல்ல மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்க, பாராட்டுங்க. கோயில்ல தேடாதீங்க, என்ன நான் உங்க கூடவே தான் இருக்கேன். நீங்க அதை தெரிஞ்சுக்க தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்பும் நடக்குது. மனிதர்கள்கிட்ட இன்னும் மனிதம் இருக்கிறதால தான் உலகம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. நல்ல மனிதர்களோட மனசால தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு.